நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். இந்த வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே ரம்புட்டான் அப்படின்ற பழத்தை பற்றி தெரியும். அந்த ரம்புட்டானை வச்சு ஒரு பாயசம் தாங்க பண்ண போகிறோம். ஸோ இது எந்த அளவுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் என்னால் உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா நானே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் செஞ்சேன். இதுக்கு நான் எப்படி செஞ்சேன், ஆனால் டேஸ்ட் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே எடுக்காமல் நானே வச்சிட்டேன். ஸோ எப்படின்றத சொல்கிறேன். வேறு ஒன்றுமே இல்லைங்க. இந்த ரம்புட்டான் பழத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல பழங்களாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இருக்க கொட்டை தனியாக வந்துடும். ஆனால் எனக்கு சீசன் முடிஞ்சு போனனால கொட்டையை விட்டு வெளியே வரவே மாட்டிடுச்சுங்க. அதனால் சிரண்டி எடுத்து அதை கூளை தனியாக எடுத்துகிட்டு, அதாவது அந்த சதப்பகுதியை எடுத்துகிட்டு அதை நம்ம என்ன பண்ணிட்டேன்னா மிக்சியில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு அடித்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். நல்லா கூலாக தனியாக தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னா 1 டம்ளர் பால் எடுத்து அதில் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு, நம்ம சேமியா இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் நான் சேமியா ஆட் பண்ணிட்டேன். நல்லா கொதித்து கொஞ்சம் நல்ல இஞ்சி, அதாவது நல்ல தண்ணியெல்லாம் பால்லாம் கம்மியானதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா நம்ம அப்படியே ஊற்றணும் அப்படின்னா பால் திரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை உள்ளே ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம முந்திரி, திராட்சை இதை நல்லா தாளித்து உள்ளே போட்டிங்க அப்படின்னா சுவையான என்ன சொல்கிறா ரம்புட்டான் பாயசம் ரெடி. ஸோ சாப்பிட்றதுக்கு எனக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு வேறு லெவல் டேஸ்ட் இருந்துச்சு. பட் இதை நம்ம மெருகேற்றி இன்னும் ஒரு சூப்பராக செய்யணும். என்னதோட டேஸ்ட் ஒரு ரம்புட்டான் பழத்தோட டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமாக இருக்கும். பட் இதையும் நம்ம வேறு லெவலில் செய்யணும் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சுருக்கீங்களா, இல்லை வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் இந்த மாதிரி பழங்களை வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு ஜூஸோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு பாயசமோ செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.